சார் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு போகுது சார், ஆல் டைம் ஹையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது ஒரு 100 டைம்ஸாவது வந்திருக்கு. அது எப்படி சார் 100 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமே. நிஃப்டி இண்டெக்ஸ்னு எடுத்தீங்கன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 31 2025க்குள்ளேயோ மார்ச் 31 2026க்குள்ளேயோ என்ன பண்ணலாம்னா ஒரு ஆல் டைம் ஹை போகும். இப்போ ஆல் டைம் ஹைனா என்ன, ஒரு 25,500 25,600 போயிடுச்சு, இல்லை அதுக்கப்புறம் 26,300 போயிடுச்சு அப்படின்னா 26,300 வரும்போது ஆல் டைம் ஹைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது ஆல் டைம் ஹை போனோம்னா அது அப்படியே கீழே போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கீழே போகும். போயிட்டு ஒரு 3 மாதத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 டச் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஒரு 6 மந்த்ஸோ ஒரு 1 இயரோ கழிச்சு திடீர்னு பார்த்தா 28,000 போகும். சம்டைம்ஸ் 3 to 4 டேஸ்க்குள்ளேயே ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் பர் ஷேர், நல்ல ஒரு க்ரோத் அவுட்லுக், நல்ல ஒரு பட்ஜெட் வந்தது, ஒரு நல்ல மான்சூன் வந்தது, அதே மாதிரி வந்து உலகத்தில் உள்ள பாலிசிஸ்லாம், அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு டேரிஃப் பாலிசி மாதிரி எல்லாமே நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் 3 to 4 டேஸில் கூட மார்க்கெட் கேன் ரன் 1000 பாயிண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு எப்படின்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன் டேக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ கேம்பிளிங். அதாவது இன்னைக்கு காலையில் வாங்கி இன்னைக்கு ஈவினிங்கே விற்கிறீங்க, இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பியோர் கேம்பிளிங். தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரவே வராதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வாங்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் இருக்க போகிறீங்க, 10 இயர்ஸ் இருக்க போகிறீங்க, 15 இயர்ஸ் இருக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்டராக வரீங்க, ட்ரேடராக வராமல் இன்வெஸ்டராக வரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன், 12% ரிட்டர்ன், 14% ரிட்டர்ன் டிபெண்டிங் அப்பான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி வரும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் இன்வெஸ்டிங்கை நீங்கள் எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு நீங்கள் டைம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரி சார், லாங் டேர்ம் கோல்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ மீடியம் டேர்ம் கோல்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீடியம் டேர்ம் கோல்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இருக்குது. அந்த மீடியம் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு மாதிரி வந்து 3 இயர்ஸ்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ளதெல்லாம் வந்து ஒரு மீடியம் டேர்ம் கோல்னு வச்சுக்கலாம். 3 to 10 இயர்ஸ். ஸோ நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போடுறீங்க, பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ஜூலை 2025 பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் குறைச்சிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு 2 விதமான ஃபண்ட் இருக்குது.